இதுவும் நல்ல தத்துவம்தான். அவ்வை பாட்டியே, என்ன கவிதை சொல்ல போகிறீர்கள்? என்றும் புதியது பாடலென்றும் புதியது, பொருள் நிறைந்த பாடலென்றும் புதியது, உன்னை பாடும் பொருள் நிறைந்த பாடலென்றும் புதியது, அருள் நிறைந்த புலவர் நெஞ்சில் அமுதமென்றும் தமிழ் கொடுத்த பொருள் நிறைந்த பாடலென்றும் புதியது, உன்னை பாடும் பொருள் நிறைந்த பாடலென்றும் புதியது. உங்கள் கவிதையை சொல்லுங்கள். அவ்வே, நீங்க ஆத்திச்சூடி சொன்னீங்களே, அதை நான் வைத்து ஒரு புதிய கவிதை சொல்லுகிறேன், கேளுங்கள். Please be quiet. தயவு செய்து புரோகிராமை குழப்ப வேண்டாம். மகாகவி பாரதியாரே, நீங்கள் பாடுங்கள். வீணையடி நீ எனக்கு, மேவும் வீரம் நான் உனக்கு, பூவடம் நீ எனக்கு, புது வைரம் நான் உனக்கு. வீணையடி நீ எனக்கு, மேவும் வீரம் நான் உனக்கு, பூவடம் நீ எனக்கு, புது வைரம் நான் உனக்கு. வீணையடி நீ எனக்கு, மேவும் வீரம் நான் உனக்கு. கவிஞர் வாதி அவர்களே, எங்கே உங்கள் திறமையை பார்க்கலாம்? தேவுடா தேவுடா ஏழுமல தேவுடா, சூடுடா சூடுடா எங்க பக்கம் சூடுடா. தேவுடா தேவுடா ஏழுமல தேவுடா, சூடுடா சூடுடா எங்க பக்கம் சூடுடா. எங்காடு உள்ளங்கள் எல்லாம் இமைரங்கள், நீ கொஞ்சம் பட்டத்தை கட்டா. எங்காடு உள்ளங்கள் எல்லாம் இமைரங்கள், நீ கொஞ்சம் பட்டத்தை கட்டா. என்ன வைரமுத்து சார் அவர்களே, போட்டி நல்ல சூடு பிடித்தது. சரியான போட்டி. உங்களின் பாடலை சொல்லுங்கள். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு பொன்னிருக்கு வட்டமிடும் பாட்டிற்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமில்லை துன்பமில்லை. வைரமுத்து சார், கவிஞர் ஒரு துள்ளல் பாடல் போட்டியிருக்கிறார். உங்கள் துள்ளல் பாட்டை ஆரம்பிங்க. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு, உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு, ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தமட்டு நெத்தியில மாட்டு மத்தியில சென்று விட தோணுதடி எனக்கு. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு, ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தமட்டு நெத்தியில மாட்டு மத்தியில சென்று விட தோணுதடி. புலவர்களே, அவ்வளவுதான் நமக்கு கிடைத்த நேரம். இத்துடன் போட்டியை நிறுத்துங்கள். நடந்த போட்டியில் பழைய கவிஞர்களுக்கு இளம் கவிஞர்கள் சலைத்தவர்கள் இல்லை என்று காட்டிவிட்டார்கள். குழந்தைகளுக்கு தமிழில் இருக்கும் ஆர்வத்தை பார்த்தால் தமிழ் என்றென்றும் அழியாது என்று நம்பிக்கை வருகிறது. இந்த இளம் கவிஞர்களின் தமிழ் அறிவை பார்க்கும் போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது.
ஆனாலும் தமிழ் மொழியில் மற்ற மொழிகளை சேர்ப்பதுதான் என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. அவையை நாம் மாறி வரும் காலத்திற்கேற்ப கவிதையை மாற்றுவதன் மூலம் தமிழை அழிய விடாமல் காப்பாற்றுவோம். தமிழ் வாழ்க, தமிழ் பேசும் மக்கள்